வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். 7.5 சனி முடியும் போது இவ்வளவு நன்மைகளா அப்படிங்கிறத இன்னைக்கு தலைப்பு. 7.5 சனி உங்கள் ராசி கட்டத்திற்கு முன்னாடி இருக்கிற உங்கள் ராசி கட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற ராசி முதல் ராசி கட்டத்தில் 2.5 வருஷம், உங்கள் ராசியில் 2.5 வருஷம், உங்கள் ராசிக்கு அடுத்து இருக்கிற ராசியில் 2.5 வருஷம் சனி பயிற்சி ஆகிறது தான் 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கிரகமும் சீக்கிரமாக பயிற்சி ஆகி போகிறாங்க. சந்திரன் 2.5 நாளில் போகிறாரு, சூரியன் 1 மாதத்தில் போகிறாரு, அதே போல் குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு சனி பகவான் செல்வதற்கு 2.5 வருடம் எடுத்துக்கொள்கிறார். என சனி மந்தன், மெதுவாக செயல்படுபவன் என்று சொல்லப்படுகிறது. கர்மாவின் அதிகாரி சனி பகவான், அதில் எந்த மாற்றம் இல்லை. காலபுருஷ தத்துவத்தில் சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 10ஆம் வீட்டு கர்மஸ்தானத்துக்கும் பாதகாதிபதியான பாதகஸ்தானத்துக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி அவர்தான் அதிபதி. அப்போ இந்த சனி பகவானுடைய 7.5 சனி காலத்தில் எவ்வளவு தூரம் ஒவ்வொருவரும் இன்னல்களை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவித்து கொண்டு இருப்பார்கள். எங்கேயாவது உங்களுக்கு தசாபுத்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருந்தா கொஞ்சம் தப்பிச்சுக்குவீங்க. அதுலேயும் அந்த சனி உங்க ராசி கட்டத்துல செவ்வாய், சூரியன், ராகு, கேது, சந்திரன் இந்த கிரகங்கள் இருக்கும்போது பயணிக்குது இல்லைங்களா? அப்போ நீங்க சந்திக்காத நெருக்கடியே இருக்காது. அவ்வளவு நெருக்கடி சந்திப்பீங்க. அதுலேயும் செவ்வாய் மேலையெல்லாம் சனி பயணிக்கும் போது அப்போ அவங்களுக்கு 7.5 சனியும் அஷ்டம சனியும் நடந்ததுன்னா புரட்டி போட்டு போயிடும். விபத்து நடக்கிறது, கண்டங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது, இதெல்லாம் சந்திப்பாங்க. எல்லாருமே வாய் வார்த்தையா சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன சார் 7.5 நடக்குது, என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்றும் முடியல சார், கசக்கி புளியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 7.5 சனி மேலே ஒரு பயம். செய்த தண்டனைக்காக தண்டிக்கின்ற காலம் 7.5 சனியினுடைய காலம். நம்ம ஒரு சந்தோஷமா இல்லை யாரையாவது ஏமாத்திருக்கலாம், ஏதாவது பெண்கள் விஷயத்துல ஒரு அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது துரோகங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை சொத்துக்களை ஏமாத்திருக்கலாம், இல்லை கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரே அந்யோன்யம் இல்லாமல் சண்டை சச்சரவுகள், நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு போராட்டங்கள், நல்லவர்களை நீங்கள் காயப்படுத்தியிருக்கிறது, இதுக்கெல்லாம் எப்போ தெரியுங்களா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு சவுக்கடி விடுவோம் 7.5 சனியில் தான். அதனால தான் இருக்கிற காலத்தில் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சனி ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மறுபடியும் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்தில் 30 வருஷம் வாழ்ந்தவர்கள் இல்லை, 30 வருஷம் கெட்டவங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியே இப்படி கிடுக்கிடுன்னு வளர்ந்துக்கிட்டே போக மாட்டாங்க. வளர்ந்தவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதும் இல்லை, அவங்களும் ஒரு சரிவை நோக்கி பயணிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ 7.5 சனி முடியும் போது நன்மைகளை செய்வாரா அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மோசமான தசாபுத்தியோ இல்லை நல்ல தசாபுத்தியோ நடந்தாலும் 7.5 சனி உங்களை விட்டு விலகிருச்சுனாலே நீங்கள் 75% ரிலாக்ஸ். அதில் யோக தசாபுத்தி நடந்து 7.5 சனியும் விலகிடுச்சுன்னா நீங்கள் 100% நிம்மதி அடைய முடியும். ஆனால் 7.5 சனி இருந்தால் சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, அமைதி, யோசிப்பதிலே நிதானம் இல்லாமல் யோசிப்பது, ஒரு வேலையை செய்ய விருப்பம் இல்லாமல் இருப்பது, ஒரு வேலை செய்தால் அதற்கு தடை வருவது, ஒரு வேலைக்கு சென்றால் அவமானம் வருவது, ஒரு தொழிலை எடுத்து நடத்தும்போது நஷ்டமாவது, கணவன் மனைவியிடையே குடும்பத்தில் பிரச்சனை வருவது, விபத்துக்கள், அறுவை சிகிச்சை, காவல் நிலையம் போய் வருது, சிறை தண்டனை பெறுவது, எதையாவது ஒரு விஷயத்த இந்த 7.5 சனி ஸ்ட்ராங்காக செய்யும். நடக்கிற தசாபுத்தி 6, 8, 12 கூடிய ஒரு தசாபுத்தியாக இருந்தால் 7.5 சனிக்கு கொண்டாட்டம் தான். உங்களை கசக்கி புழிஞ்சிட்டு தான் போகும்.
இதில் 7.5 சனியும் நடந்து யாருக்காவது 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி லக்னாதிபதி தசை நடந்தால் 7.5 சனியும் நடந்தால் கணவன் மனைவியாக இருக்கீங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்கன்னா அவர்களை டைவர்ஸ்க்கு நோக்கி நகர வைக்கும். வேண்டாம், உனக்கு வாழ்க்கை எனக்கு உனக்கு வாழ்க்கை வேண்டாம். 6ஆம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ 6ஆம் அதிபதி தசா நடந்தாலோ இந்த 7.5 சனியும் நடந்தாலோ அந்த விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி வேகமாக இழுக்கும். அது ஒரு அவமானமாக இருக்கும், ஒரு போர்க்களமாக இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி பாசிபிலிட்டியாக நல்லா ரொம்ப நல்லா இருந்துடுச்சுன்னா நீங்கள் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை சார் எனக்கு 7.5 சனியும் நடக்குது 8 குடைவன் திசையும் நடக்குது அப்படின்னா அவங்க பாடெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது. போட்டு அடி தும்சம் பண்ணிட்டு போயிடும். அதனால தான் 7.5 வரும்போது அந்த 7.5 வர்றதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிதானமாக இருங்க, யாரும் கெடுதல் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, யாரை பற்றி புறம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா சனி பகவான் உழைப்புக்கு பேர் போனவர், பேராசை இல்லாதவர், எளிமையானவர். 7.5 சனி வரும்போது நம்ம பந்தா பண்ணிட்டு ஆடம்பரம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவருக்கு பிடிக்காது. எதையாவது ஒரு கசக்கிட்டு போவார். நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எளிமையாக மாறிட்டேன், செயினும் மோதிரம் வாட்செல்லாம் போட்டிருந்தேன், இப்போ அதெல்லாம் நான் போடுறதில்ல, நான் ரொம்ப எளிமையாக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ரிலாக்ஸாக இருக்கு மைண்டு அப்படிங்கிறாங்க. அப்போது எளிமையாக இருக்கிறவர்களுக்கு இந்த சனி பகவான் லட்டு மாதிரி என்ன கொடுக்கணுமோ கொடுக்குறாரு. ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறேன், அட்டுழியம் பண்ணுறேன், அநாகரிகமாக இருக்கிறேன் அப்படின்னா அது தண்டிக்குது. அதில் பாருங்கள் இந்த விரயச்சனி வரும்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வரும், 2.5 வருஷம் விரயச்சனி இருக்கும். சரி, எதை தொட்டாலும் விரயம், மெடிக்கல் செலவு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஜென்மச்சனியில் வரும்போது மன நிம்மதியை டோட்டலாக இழந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு இருக்குது சார். ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் எங்கிட்ட வந்து பேசும்போது சொல்லும்போது அழுகிறது ஒன்று தான் குறை. அவங்க ஜாம்பவான்களாக இருந்தாலும் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை விட்டு வைப்பதில்லை. கிரகங்கள் யாரையும் விட்டு வைப்பதில்லை, அவை தன் கடமைகளை சரியாக செய்கிறது. இதான் உண்மை. போன ஜென்மத்தில் உங்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிறவி அமையுது. இதில் நல்ல தசாபுத்திகள் வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து நல்ல வீடு மனை வாசல் கட்டி பெருமையாக வாழ்ந்துட்டு போகிறவங்களையும் பார்க்க முடியும். சில பேர் 40 வயசு அந்த மாதிரி 35 இந்த மாதிரி மத்தியமத்திலேயே வந்து வாழ்க்கை கொடுப்பனை இல்லாமல் இந்த பூமியை விட்டு போனவங்களும் இருக்காங்க. சிலர் 90 வயசு 70 வயசு வாழ்ந்தாலும் கஷ்டம்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா முற்பிறவியில் செய்த கர்ம வினை. அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் இப்பவும் வந்து நம்ம ஒரு ஆட்டம் போட்டோம்னா அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு தான் இந்த ராகு கேது சனி பயிற்சி எல்லாம் வர்றது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே. இப்போ நான் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட வர்ற கிளைண்ட் என்னை விட நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை செய்யுங்க சார், இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்க, இந்த பூஜை பண்ணுங்கன்னு ஒரு தொகையை நம்ம வாங்குறோன்னு வைங்க. மறுபடியும் ரிப்பீட்டாக அஷ்டமச்சனி 7.5 சனி எனக்கு என்ன வராமையே போகும். என்னைக்காவது ஒரு நாளுக்கு அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இப்போ நம்ம ஒருத்தரை ஏமாற்றும் போது ஒருத்தர்கிட்ட பணத்தை ஏமாற்றி வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் அந்த தண்டனைக்கான காலம் வரும்போது அந்த வலி வேதனை, அதாவது சொல்லி எழுத முடியாது, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இருக்கிற வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிற வரைக்கும் இந்த 7.5 இப்போ நடந்துட்டு இருக்கிறவங்க இனி வர்ற காலத்தில் நீங்கள் உங்களை எளிமைப்படுத்திக்கணும். நிதானமாக இருங்க, கவனமாக இருக்கு. அப்போ 7.5 சனி இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படுத்தினாலும் போகும்போது மாபெரும் நன்மைகளை செய்கிறது. அதுலேயும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் 2வது சுற்றி 7.5 சனி வந்திருக்கோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து விட்டு பெரிய ஒரு உச்சத்தை தொட வைத்து ஒரு முன்னேற்றத்தை அழைத்து செல்கின்ற 7.5 சனி அந்த முடிவு காலம் இருக்கும். அப்போது இந்த 7.5 சனி முடிஞ்சு பெரிய நிம்மதி அடையக்கூடிய காலம் தான் இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக இருக்கலாம். நீங்கள் 100% அந்த 7.5 முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு தொழிலில் முன்னேற்றம், கடனை கட்டினேன், திருமணம் நடந்தது, குழந்தை பிறந்தது, ஜெயிச்சோம், எல்லாம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ், ஒரு பொருளாதாரம் வந்தது, இவ்வளவு நாள் கைக்கு வராத சொத்து எனக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்.
அப்போ 7.5 முடியுது அப்படின்னா ஒரு நன்மை. 7.5 சனி விரயச்சனியிலும் ஜென்மச்சனியிலையும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ரொம்ப கொடுமையா இருக்கும். பாதச்சனிக்கு வரும்போது அது முடிகிற தருவாய் வரும்போது சின்ன வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும். அப்பா ஒரு பாதை கிடைச்சதுப்பா, டிராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் 7.5 சனி முடிஞ்சு உங்களுடைய குடும்பத்தாரோட நல்ல வாழ்க்கை வாழ ஆசிகள் மற்றும் வாழ்த்துக்கள். அந்த திருநள்ளாற்றிலே வீற்றிருக்கின்ற சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாளிலே சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கருங்குவளை மலர்களால் அர்ச்சித்து கருப்பு நிற வஸ்திரம் அணிவித்து மானசீகமாக உங்கள் பெயருக்கு உங்கள் குடும்பத்தார் பெயருக்கு அர்ச்சனை செய்து முடிந்தால் அபிஷேகங்கள் செய்து நல்ல ஆழமான பிரார்த்தனைகளை செய்துவிட்டு தார்பாரண்யேஸ்வரரையும் வழிபட்டு அம்பாளையும் வழிபட்டு மானசீகமாக பிரார்த்தித்து வந்தால், ஏன்னா அங்கே சனி பகவான் அனுகிரக மூர்த்தியாக இருக்கார், கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி போய் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.